உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். மலேசிய நாட்டின் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் நேற்று தமிழ்நாட்டின் முதல்வர் சி விஜய் ஜோசப் அவர்களுடன் தொலைபேசியில் உரையாடி உள்ளார். பிரதமர் தமது முகநூல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கை: என் இனிய நண்பரான தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜி அவர்களுடன் தொலைபேசியில் பேசினேன். அவரிடம் நலம் விசாரித்தேன். மேலும் தமிழக மக்கள் மீது அவர் தற்போது வைத்துள்ள பெரும் நம்பிக்கைக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றேன். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்கும் பிரதமர் மோடியை சந்திப்பதற்கும் செப்டம்பர் மாதம் புதுடில்லி வர இருப்பதாகவும் தெரிவித்தேன். அப்போது வாய்ப்பு கிடைத்தால் தமிழகத்திற்கு ஒரு குறுகிய பயணம் மேற்கொள்வேன் என்றும் நான் அவரிடம் அறிவித்தேன். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காகவும் தமிழகத்தின் சிறந்த எதிர்காலத்திற்காகவும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தொடர்ந்து சிறப்பாக வழிநடத்தி ஆட்சி செய்வதற்கான வலிமையும் ஞானத்தையும் பெறட்டும். தொழிலாளர் பாதுகாப்பு இந்தோனேசிய அமைச்சருடன் ரமணன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. மலேசியாவில் உள்ள இந்தோனேசிய தொழிலாளர்களின் நிர்வாகம், பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் இந்தோனேசிய புலம்பெயர்ந்த தொழிலாளர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முக்தாருதீன் தலைமையிலான தூதுக்குழுவுடன் விரிவாக கலந்துரையாடினார். தம்மை சந்திக்க வந்த இந்தோனேசிய அமைச்சரின் மரியாதை நிமித்தமான இந்த வருகையின் போது இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பு மற்றும் தொழிலாளர் நலன் சார்ந்த பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார். வட்டார அளவில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் நெருக்கமான உறவு நிலையான பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்ப்பதோடு தொழிலாளர்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் நலனையும் மேம்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்று வெள்ளிக்கிழமை வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். மலேசியாவும் இந்தோனேசியாவும் வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு மற்றும் தொழிலாளர் நலன் என பன்முகத்தன்மை கொண்ட நீண்டகால இருதரப்பு உறவுகளை கொண்டுள்ள மிக முக்கிய உத்தேச கூட்டாளிகளாக விளங்குகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். அண்டை நாடுகளுக்கு இடையிலான இந்த நெருக்கமான மற்றும் இணக்கமான சூழல் எதிர்காலத்திலும் மேலும் வலுப்படுத்தப்பட்டு இரு நாட்டு மக்களின் பரஸ்பர செழிப்புக்கும் கூட்டு வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என தாம் பெருமளவும் நம்புவதாகவும் அமைச்சர் ரமணன் மேலும் தெரிவித்தார். மலேசிய தேசிய வர்த்தக தொழில்துறை சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் மாபெரும் வர்த்தக கருத்தரங்கு வரும் ஜூலை மாதம் 2ஆம் தேதி மிகப்பெரிய அளவில் தேசிய வர்த்தக கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று மலேசிய தேசிய வர்த்தக தொழில்துறை சம்மேளனத்தின் தேசிய தலைவர் டத்தோ ஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். The person who really does the work in the government sectors, we are trying to get them to be seated there. As what Dr. Enrique said, we are complementing with the government to solve the problem rather than we are against the government or anything. So if one has the idea that we are against the government, no. We are trying to put the house in order because it's a win-win situation. We need the businessmen to grow together and the country runs the economy. The policy comes from the government. Policies comes from தேசிய வர்த்தக தொழில்துறை கருத்தரங்கு KLCC கன்வென்ஷன் சென்டரில் ஜூலை 2ஆம் தேதி நடைபெறும். இந்த மாபெரும் கருத்தரங்கில் 500 பேராளர்கள் கலந்து கொள்கிறார்கள். துணை பிரதமர் டத்தோ அமார் அஜி ஃபடிலா யூசுப் இந்த தேசிய வர்த்தக கருத்தரங்கை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கிறார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த கருத்தரங்கில் வணிக தலைவர்கள், தொழில் முனைவோர், பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பெருமளவில் கலந்து கொள்கிறார்கள். சீர்குலைவு நிறைந்த காலகட்டத்தில் மலேசியாவின் பொருளாதார எதிர்காலத்தை பாதுகாக்கும் உலகளாவிய மாற்றம் என்ற கருப்பொருளில் இந்த வர்த்தக கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று டத்தோ ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் கூறினார். தொழில் முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஸ்டீவன் சிம், தோட்டத் தொழில் மூலத்தொழில் அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜொஹாரி மற்றும் மனிதவள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ரமணன் ஆகியோர் கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவர்கள் கலந்து கொள்ளும் வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று அவர் சொன்னார். இதனிடையே இந்த வர்த்தக கருத்தரங்கில் ஏராளமான இந்திய தொழில் முனைவோர், வர்த்தகர்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு மலேசிய தேசிய வர்த்தக தொழில் சம்மேளனத்தின் உதவி தலைவர் டத்தோ டாக்டர் குமரராஜா கேட்டுக்கொண்டார். இந்த 2ஆம் தேதி ஜூலை மாதம் NCCM தலைமையில்
6வது முறையாக ஒரு தேசிய பொருளாதார கருத்தரங்கு வந்து நடக்க போகுது. அந்த கருத்தரங்குல ஒரு 500 பேருக்கு மேல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதுல துணை பிரதமர் வந்து அதிகாரபூர்வமா வந்து தொடர்ந்து வைப்பாரு. ஆனா வரக்கூடிய இந்த 500 தொழில் முனைவர்களும் எல்லா வர்த்தக சங்கத்தோட சார்பிலும் வரும்போது கூட அரசாங்கத்தோட கொள்கைகளையோ அரசாங்கத்தோட பொருளாதார நிலைகளையோ வந்து சான்று வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து இந்த வருடம் முக்கியமா 2026 வருடம் வந்து பல நிலையில வந்து பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்நீச்சல்கள் இருந்தால் கூட அதையும் தாண்டி நம்ம வர்த்தகர்கள் வந்து அதை தாண்டி வரணும். அது அரசாங்கம் மூலியமா வரக்கூடிய வாய்ப்புகளா இருக்கட்டும், தனியார் துறையிலிருந்து வரக்கூடிய தேவைகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சு வரக்கூடிய 2027 ஆண்டோட வரவு செலவு கணக்கோட கூட சில தொகுப்புல கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த வர்த்தக கருத்தரங்கு வந்து நடக்கப்படுது. ஸோ அதனால நிச்சயமா இந்திய வர்த்தகர்கள் கூட இதுல வந்து கலந்து கொண்டு மற்ற சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய நல்லா சிறப்பான இருக்கக்கூடிய வர்த்தகர்கள் மூலியமா கூட நம்மளோட பொருளாதார வாய்ப்புகளையும் அவங்க கூட சேர்ந்து சில முயற்சிகள் எடுக்கணுங்கிறது எங்களோட எதிர்பார்ப்பா இருக்கும். துணை பிரதமர் தவிர்த்து நாங்க எதிர்பார்க்கறது வந்து டாக்டர் ஸ்ரீ ஜோஹாரி வராரு, டாக்டர் ஸ்ரீ ரமணன் நிச்சயமா வருவாரு, YB ஸ்டீவன்சன் நிச்சயமா வருவாரு, பொருளாதார அமைச்சர் YB அக்மால் கூட வரக்கூடியதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நம்ம அரசாங்கத்துல இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள், அதாவது பொருளாதார சார்ந்த இயக்கங்கள் வந்து நிச்சயமா அதுல ஒரு பேனலிஸ்டா வரத முயற்சிகள் தான் முந்தியிருந்த வர்த்தக இந்த 2025 வரைக்கும் செஞ்சதுலயும் வந்திருக்காங்க. 2026 அந்த ஏற்பாடுகள் தான் இருக்கு. நிச்சயமா இது வந்து பெரிய, அதாவது இந்த NCCM வந்து இது ஒரு ஃபிளாக்ஷிப் இவென்ட். அதனால அது அதோட நிச்சயமா அது வெற்றிகரமான ஒரு கருத்தரங்கா தான் அமையும். அனைத்து இனங்களையும் சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் வர்த்தகர்கள் இதில் கலந்து கொள்வதால் அவர்களுடன் புதிய தொழில் தொடங்குவதற்கு இது ஒரு பாலமாக அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இங்கு நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மலேசிய தேசிய வர்த்தக தொழில்துறை சம்மேளனத்தின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ என் கோபாலகிருஷ்ணன், தேசிய உதவித் தலைவர் டாக்டர் AT குமரராஜா, தேசிய தலைமைச் செயலாளர் ஞானசம்பந்தன் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். மேலும் இந்த வர்த்தக கருத்தரங்கு தொடர்பாக டாக்டர் குமரராஜா 012383 90009 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.